பர்சனலாக உள்ளே வந்தது ஆக்டிங்காக தான் வந்தேன். ஸோ நம்ம ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகணும். இப்போ எப்படி எஸ்கே சார் வந்து இன்னைக்கு ஒரு க்ரோத் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன் தான் நம்ம எல்லாருக்குமே உள்ளே வரும்போது. சரி, நம்மளும் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கான வாய்ப்புகள் அமையுது, சில இடத்துல அமையுது, சில இடத்துல அமைய மாட்டேங்குது. அதனால பர்சனலாக கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த கட்டுன்ட்டு சொல்கிற அந்த ஒரு டைம் இருக்கு இல்லையா, அது கொடுக்குற ஹை, அதுதான் வந்து பெஸ்ட். அதுக்கப்புறமேலு எனக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி நான் டப்பிங் இதாக இறங்கினதுக்கப்புறம், வாய்ஸ் ஆர்டிஸ்டாக ஆனதுக்கப்புறமேலு அங்கேயும் அதே பார்த்தீங்கன்னா டேக் கட் அங்கேயும் இருக்குது. அங்கேயும் அந்த ஒரு லைவ் வயராக நீங்கள் இருக்கணும். இந்த 2 சீக்வன்ஸுமே இருக்கணும். பட் இதெல்லாம் விட மோஸ்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான வேலை என்னென்னா ரைட்டராக வருது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு டிரான்ஸ்லேட்டட் டு ஆர் லாங்குவேஜ், அது எல்லா சென்சிபிலிட்டிஸ்லையும் கரெக்டாக உட்கார வைக்கணும். கான்டெக்ஸ்ட்டையும் நம்ம மாற்றிடக்கூடாது. அந்த எசன்ஸை கரெக்டாக கொண்டு போகணும். அதே சமயத்தில் ஆடியன்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இப்படி இருக்கணும். ஒரு மாதிரி திணிச்ச மாதிரி டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரக்கூடாது. ஸோ 3மே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. 3த்தையுமே நான் என்ஜாய் பண்ணி பண்ணுறேன்.